சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப 5 ஃபைனல்ஸ்ல ஒரு ஆளா வராத பத்தியும், சரிகமபா பயணத்த பத்தியும் பவித்ரா அவங்க எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல பல போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும், மக்களோட ஃபேவரட்டா இருக்கக்கூடியவங்க தான் கடலூரை சேர்ந்த பவித்ரா. கண்டிப்பா டாப் 5ல ஒரு ஆளா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவள எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க தான் பவித்ராவுக்கும், பவித்ரா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்துச்சு. சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன் இப்ப அவங்க வரிசையில 5வது ஃபைனலிஸ்டா ஷிவானி தான் எடுத்து வைக்க போறாங்க. பவித்ரா ஃபினாலே போயிடுவாங்க. கண்டிப்பா டாப் 5ல இருப்பாங்க. ஃபினாலே மேடையில பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு கடைசியில ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அந்த ஏமாற்றம் பவித்ரா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, பவித்ராவுக்குமே இருந்திருக்கு. இத பத்தி இப்ப ரீசென்ட்டா அவங்க தரப்புல, குறிப்பா அவங்களோட சர்க்கிள்ல அவங்க ஃபைனலிஸ்டா வராத பத்தியும், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 5 ஃபைனலிஸ்ட பத்தியும் பல விஷயங்கள ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அத பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சரிகமபா மேடை அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையவே மாத்தின ஒரு அற்புதமான மேடை. இந்த இடத்துக்கு நான் இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஷோல கலந்துக்கிட்டு போற வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வந்தேன். செலக்ஷன் ரவுண்ட் கூட தாண்ட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா செலக்ட் ஆகி இவ்வளவு தூரம் கடந்து வந்து டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதுதான் என் கணவருக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அவரு உயிரோட இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த சரிகமபா ஷோல எனக்கு பல பரிசுகள் கிடைக்குது, பல விருதுகள் கிடைக்குது, பல வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி எக்கச்சக்கமான உறவுகள் கிடைச்சிருக்குது. எக்கச்சக்கமான அண்ணன்களும், தம்பிகளும், அக்கா தங்கச்சிகளும், பல அப்பாவும் கிடைச்சிருக்காங்க. இதுதான் சரிகமபா ஷோல நான் சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து. இதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலே கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அதை பத்தி கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இப்ப ஃபைனல்ஸா தேர்வாகக்கூடிய 5 நபர்களும் அதுக்கு தகுதியானவங்க தான். எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க. என்னை விட அருமையா பாடக்கூடியவங்க. எங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட இது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு. அதனால கூட ஜட்ஜஸ் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கலாம். மத்தபடி எங்கள விட்டுட்டு அவங்கள சூஸ் பண்ணிட்டாங்க. எங்கள ஃபினாலேவுக்கு அனுப்பியிருக்கணும். அதுக்கு அவங்க டிசர்வியான கண்டஸ்டன்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பரவுது. அப்படிப்பட்ட விஷயம் நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு விஷயத்துல திறமை இருக்க தான் செய்யுது. எங்கள கம்பேர் பண்ணும்போது எங்களோட அவங்க கொஞ்சம் பெட்டரா பாடுறாங்க. அதுதான் அவங்கள ஃபினாலேக்கு கொண்டு போனதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கும். இந்த சரிகமபா மேடை இல்லைன்னா இதுக்கு அடுத்த ஒரு மேடையை தேடி போய் அங்க என் திறமையை காட்ட தான் போறேன். ஜட்ஜஸ் எல்லாருமே இந்த ஷோல ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நடுநிலையா இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்த ஆதரவால தான் நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா நான்லாம் எப்பயும் வெளில போயிருப்பேன். இப்போவும் சொல்றோம், செலக்ட் ஆகாத நாங்க எல்லாருமே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. செலக்ட் ஆனவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா பாடியிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி ஃபினாலே செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இதுல யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்க போறாங்க. அப்படி ஒருத்தவங்க கப்பு ஜெயிச்சாலும், ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணாலும், மீதி எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர் தான் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா அவங்களோட சரிகமபா ஷோவோட பயணத்தை பத்தியும், அவங்க ஃபினாலேவுக்கு செலக்ட் ஆனது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும், அது அவங்க எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியும் ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க.